சென்னை ஸ்டான்லி அரசினர் மருத்துவமனையின் முக்கியமான தூண்களில் ஒருவராக பார்க்கப்படும் மருத்துவ பேராசிரியர் ஜஸ்வந்த் பணி ஓய்வு பெற்றார். சக மருத்துவர்களும் மாணவர்களும் அவருக்கு கொடுத்த பிரிவு உபச்சார விழா நெகிழ்வானதாக இருந்தது. சென்னையில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரைப்பை, குடலியல் மற்றும் கல்லீரல் சிகிச்சை மையம் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்று என்பதோடு இந்த துறையில் பல சாதனைகளுக்கும் உரியது. இந்த மையத்தின் தலைவரும் 1000க்கும் மேற்பட்ட கல்லீரல், இரைப்பை மற்றும் குடல் அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டவருமான பேராசிரியர் ஜஸ்வந்த் பணி ஓய்வு பெற்றார். இந்தியாவில் அரசு துறையில் முதல் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட மையம் என்பதில் தொடங்கி நாட்டிலேயே அதிகமான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்ட மையம் என்பது வரை பல சாதனைகளை செய்திருக்கிறது சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை. இந்த சாதனைகளில் முக்கியமான காரியகர்த்தாக்களில் ஒருவராக திகழ்ந்தவர் மருத்துவர் ஜஸ்வந்த். குமரி மாவட்டத்தில் எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்த ஜஸ்வந்த் அரசு மருத்துவர் எனும் பணியை மிகுந்த பெருமிதமாக கருதி அர்ப்பணிப்போடு பணியாற்றியவர். 1000க்கும் மேற்பட்ட கல்லீரல், குடல், இரைப்பை அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டவர். பல நூறு மாணவர்களை உருவாக்கிய பேராசிரியர் என்பதோடு தொடர்ந்து ஆய்வுகளிலும் ஈடுபட்டு வந்த ஆராய்ச்சியாளர். பழைய சோறு ஓர் உன்னதமான உணவு, பல ஆரோக்கிய பலன்கள் அதில் உண்டு என்பதை ஆய்வின் மூலம் நிரூபித்ததோடு வயிறு சம்பந்தமான பல நோய்களுக்கும் நல்ல நிவாரணியாக பழைய சோறு உதவும் என்பதையும் திரும்ப திரும்ப மக்களிடம் சொல்லி வந்தார். நாட்டிலேயே முதலாவதாக 100 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்ட அரசு மருத்துவமனை எனும் சாதனையை ஸ்டான்லி மருத்துவமனை வெற்றிகரமாக எட்டியதற்கும் இவரே முக்கிய தூணாக இருந்தார். எளிய மக்களிடம் மிகுந்த அன்போடு சேவையாற்றும் மருத்துவர் ஜஸ்வந்துக்கு சக மருத்துவர்களும் மாணவர்களும் நிகழ்ச்சியான பிரிவு உபச்சார விழா நடத்தி வழி அனுப்பி வைத்தனர்.